ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. நம்மளுடைய குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா நமக்கோ இல்லைன்னா நம்ம வீட்டில் யாருக்காச்சும் பிறந்த நாள்னாலோ இல்லைன்னா ஆனிவர்சரினாலோ இந்த மாதிரி கேக் நம்ம பண்றது இப்ப ரொம்பவே ட்ரெண்டியா போச்சு. நம்மளே நமக்கான கேக் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அதே மாதிரி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் பர்த்டே கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்க போறோம். முதல்ல 5 முட்டைய ஒரு ஒயர் விஸ்க்னாலேயோ இல்லைன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டர்னாலேயோ நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 1 கப் அதாவது 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே வெஜிடபிள் ஆயில் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இது 150 கிராம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறமா இது கூடவே 3 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, இது 300 கிராம். இது கூடவே 1/2 கப் கொக்கோவா பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுல கட்டி நிறைய இருக்கும், அதுக்காக இது இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை கூட இந்த மாவு சேர்த்திருக்கோம்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி இந்த வெட் இன்கிரிடியன்ஸை அது கூட சேர்த்துக்க போறோம். சேர்த்து மெதுவா, நான் ஸ்பீட் 1ல வச்சிருக்கேன், வச்சு இதை மெதுவா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி இதை நல்லா மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதுல லேசான சூடு இருக்கக்கூடிய பால் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட திக்னஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பட்டர் பேப்பர் விரிச்ச 12 இன்ச் பேன் நான் எடுத்திருக்கேன். அதுல நம்ம இந்த பேட்டரை மாத்திக்க போறோம். உங்ககிட்ட சின்ன கேக் டின் இருந்ததுன்னா நீங்க 2 கேக் டின்ல கூட இதை பேக் பண்ணலாம். குக்கர்ல பண்றவங்க நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை மிதமான சூட்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல இதை மாத்தி, இது ஒரு 1 மணி நேரம் ஆகும் பேக் ஆகுறதுக்கு குக்கர்ல மிதமான சூட்ல. இந்த டைம்ல நம்மளுடைய அவனை 15 நிமிஷம் நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது அதுல பபிள்ஸ் இருந்தா அது வெளியில வந்துடும், அதுக்காக தான். இப்போ நம்மளுடைய அவனை 35ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் 180 டிகிரி செல்சியஸ்ல இந்த கேக்கை நம்ம பேக் பண்ண போறோம். எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு இது பேக் ஆகுறதுக்கு. இப்ப பாருங்க, ஒரு குச்சி வச்சு குத்தும் போது எதுவுமே இதுல ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு 500 கிராம் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர், நீங்க சர்க்கரையை கூட பொடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர்ல ஸ்பீடை ரொம்ப கம்மியா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதை அடிக்கணும். இதை ஒயர் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஸ்டிஃப் பீக் வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்ப நமக்கு வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்மளுடைய கேக்கோட மேல் பகுதியை நான் கட் பண்றேன். இந்த மாதிரி ஹார்டா இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட விப்பிங் கிரீம் அதுல செட் ஆகாது. இப்ப நான் இந்த கேக்கை 2 பாதியா பிரிக்க போறேன். 2 பாதியா பிரிச்சதுக்கு அப்புறம் அதோட ஒரு பகுதி மேல கொஞ்சமா சர்க்கரையை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை தண்ணியில, நீங்க தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லா ஆற வச்சு இந்த மாதிரி சுகர் சிரப் எடுத்துக்கோங்க. அந்த சுகர் சிரப்பை இது மேல நல்லா பிரஷ் பண்ணணும். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடும்போது அது ரொம்ப மாய்ஸ்சரா இருக்கும், அதுக்கு இந்த சுகர் சிரப் தான் காரணம், அதுக்காக தான். இப்போ அது பண்ணதுக்கு அப்புறம் அது மேல இந்த மாதிரி விப்பிங் கிரீமை நல்லா தடவணும். எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்ப இது மேல இன்னொரு பகுதியை நம்ம வைக்க போறோம். இது வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் தடவி அதுக்கு மேல இந்த விப்பிங் கிரீமை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி இப்படி தடவிக்கணும். எல்லா பக்கங்களும் இந்த மாதிரி தடவுனதும் 1 மணி நேரம் இந்த கேக்கை செட் ஆகுறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். இது செட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா விப்பிங் கிரீமை எடுத்து எல்லா பகுதிகளையும்
நல்லா படுற மாதிரி நான் தேய்க்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தடவணும். நம்ம மேல இப்போ டார்க் சாக்லேட் தான் போட போறோம், அதனால அது ரொம்ப ஷேப்பா இருக்கணும்னு இல்லை இதோட டாப். ஸோ எல்லா பக்கங்கள்லையும் நம்மளுடைய விப்பிங் கிரீம் படுற மாதிரி செகண்ட் டைம் நீங்க இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் டைம் நம்ம பண்றதுனால இதோட ஃபினிஷிங் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். இது மேல் பகுதியோட ஃபினிஷிங் கரெக்டா இருக்கிறதுக்காக தான் நான் பண்றேன். நம்ம இதுல சாக்லேட் போடுறதுனால ரொம்ப இது ஃபினிஷ் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு பண்ணாலே போதும். இப்போ ஓரங்கள்லையும் மெதுவா விப்பிங் கிரீமை தடவிக்கலாம். நம்ம கேக்ல சில இடங்கள்ல ஏதாவது கேப் இருந்தா அல்லது ஃபர்ஸ்ட் பண்ண க்ரீம் சில இடங்கள்ல ஒழுங்கா படலைன்னா இந்த மாதிரி செகண்ட் டைம் நம்ம பண்ணும்போது அந்த நம்ம செகண்ட் டைம் பண்ற விப்பிங் க்ரீமை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்போ எல்லா விப்பிங் க்ரீமையும் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் தடவி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சமா இன்னைக்கு டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன். நம்ம கேரட் கிரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிரேட்டர்ல சாக்லேட்டை நான் துருவி வச்சிருக்கேன். இது டார்க் சாக்லேட். அதை இந்த மாதிரி மேல மெதுவா தூவிக்கிறோம். இந்த டெக்கரேஷன் எல்லாமே உங்களோட ஐடியா தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நான் இப்படி பண்றேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்க இப்படி கூட ட்ரை பண்ணுங்க. எல்லா பக்கங்களையும் நல்ல படுற மாதிரி இந்த டார்க் சாக்லேட்டை நம்ம தடவிட்டோம். பாருங்க, இப்பவே நம்மளுடைய கேக் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இப்ப இதுல ஒரு பைப்பிங் பேக்ல இந்த மாதிரி பூலாம் வைக்கக்கூடிய அந்த டிப்பை வச்சு அதுல விப்பிங் கிரீம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி நம்ம பூ வைக்க போறோம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அதவே நீங்க வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நான் சிம்பிளா தான் எனக்கு பண்றேன். இந்த மாதிரி எல்லா பக்கங்களையும் பூ வச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு இதுக்கு மேல செரி வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த செரிய கொஞ்சமா தேன்னால இந்த மாதிரி கிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அது பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். வெறும் செரி வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கிறது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இந்த செரிய ஒரு பூக்கள் மேலேயும் வச்சிடலாம். பாருங்க, பேக்கரிஸ்ல எல்லாம் வாங்குற மாதிரி நம்மளும் நம்ம வீட்லயே இந்த மாதிரி கேக் அழகா டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இது. பாருங்க, எல்லா செரியையும் எல்லா பூ மேலையும் வச்சிட்டோம். இப்ப இதோட நடுப்பகுதியில உங்களுக்கு நேம் எழுதணும்னாலும் நீங்க எழுதிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா அதை கூட நீங்க வைக்கலாம். பாருங்க, நம்ம அந்த செரி மேல தேன் தடவுனதுனால அது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. ஒரு செரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த செரி எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு. இதோட டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த செரி மேல தேன் தடவி சாப்பிட்றதுனால. அடுத்ததா நான் எங்கிட்ட இருந்த சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் வேணும்னா நீங்க கொஞ்சமா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அந்த டார்க் சாக்லேட்டை டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது செட் ஆயிடும். அந்த சாக்லேட் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பூன்ல இருந்து அதை வெளியில எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி பெட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு இந்த மாதிரி நான் ஃப்ளவர் மாதிரி பண்றேன். பாருங்க, நம்மளுடைய ரோஸ் நடுவுல ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. பார்க்கும் போதே நம்மளே நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்காக இந்த மாதிரி கேக் பண்ணி அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அதை அவங்க கட் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பிக்சர் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நாவலன் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.